மீன்காரம்மா வாங்க. என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? காணாங்கத்தை, சீலா, வவ்வால், பாறை. சூப்பர். இது பாறை, இது காணாங்கத்தானா? இது காணாங்கத்தை, இது பாறை, இது கவலை, இது சீலா, கீழே ஏறா, வவ்வால். சூப்பர். வவ்வால் கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ வவ்வால்? 550 ரூபாக்கா. 550. ரைட்டு. கவலையும் பார்த்துக்கோங்க. கவலை, சீலை. கவலை என்ன விலை? கவலை 220 ஒரு கிலோ. இது காணாங்கத்தா மீன். காணாங்கத்தை 350, பாறை 350, சீலா 450. இது காட்டுங்க, புதுசாக இருக்குதா? நல்லா புதுசாக தானக்கா இருக்குது. கருப்பு வவ்வால் இப்படி தானே இருக்கும். கருப்பு வவ்வால் தானே இது? கடல் வவ்வால் தான். சரி, எனக்கு வவ்வால் மீனே போடுங்க. வவ்வால் மீன் தான் வந்து கேட்டுங்க அந்த ரொம்ப நாளாக. அதுதான் 550 ரூபாவா? 500 ரூபா கொடுங்க. ஏற 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 வேற வேற. இல்லை இல்லை, 500 ரூபா கொடுங்க. சரி. அவ்வளோதானே? ஏறாக்குறாலாம் வேணாமா? ஏராளம் வேணாம். அப்புறம் வந்து இந்த மீன் போடு. காணாங்கத்தையா? காணாங்கத்தை மீன் நல்லா புதுசாக இருக்குது. ஆமாம், காணாங்கத்தை மீன் ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. இது அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். நான் இந்த வாரம் ஃபுல்லாக வரணும்னு நினச்சிருந்தேன். ஃபோனே அடிக்க காணமே நானே நினச்சேன். ஃபோனில் நைட்டு ஃபோன் பண்ணா என் சொல்ல வந்து காசு கிடையாது. பார்த்துக்குங்க. கூட ஒன்றே நீங்கள் இங்கேருந்து வரீங்க கூட ஒன்று தான் போட்டேன். போடுங்க போடுங்க. இப்போ தான் வந்து ருசியாக இருக்கும் குழம்பு. 3 மீன் தான் நின்றுதா? ஆமாங்க, 1/2 கிலோ 3 தானக்கா. பெரிய காணாங்கத்தை ஏற்கனக்கா. நல்லா பல இருக்குப்பா. தள்ளு தள்ளு. ஏய், என்ன தூங்கின்னு போயிட வர? தூக்காது. அதுக்கு தானே போட்டல வாயில் கட்டு. அதான் வவ்வால் மீன் எடுத்துன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். பார்த்தா ஃபோனே போகல எனக்கா. நைட்டு அப்புறம் வந்து எங்கள் பையன்கிட்ட காசு போடல சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்போ வந்து தான் ஞாபகம் வருது. ஐயோ இல்லை. அப்புறம் என் பையனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன். பார்த்தானா போட்டு விடுவான் காசுன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் அவங்க எழுந்திருக்குங்களேன்னு நினைக்கிறேன். பார்க்கல. இல்லை, ஒரு கவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லா கவரும் மீனாக்கி வச்சுக்கிறீங்க. எப்படி இல்லைக்கா, இன்னைக்கு பல டென்ஷனுக்கா. எனக்கு டென்ஷன் இல்லாத வாழ்க்கையா? இல்லை இல்லைக்கா, டென்ஷன் மற்ற டென்ஷன்லாம் பரவாயில்ல. பக்கத்து மச்சினன் வீட்டில் வந்து இட பிரச்சனை. ஏன் நான் வரி கட்டி 30 வருஷமாக நான் வரி கட்டி கவர்மெண்ட்டுக்கு நான் வச்சுருக்கத அவங்க கெட்டிக்கிட்டு 2 மாடி எழுப்புறாங்க. இப்போத்தான் எங்களுக்கே தெரியும் அந்த இடம் ஏன் இடம். இப்போ தான் தெரியும். எந்த ஊர் அது? இங்கே தான் அது இருக்கிற இடம். இவ்வளோ நாள் தெரியாது. சர்வேர் வந்து அளந்ததுக்கு பிறகு தான் தெரியுது. எந்த அளவு இருக்கிறீங்க பாருமா, எந்த அளவு. என் இடம் கூட தெரியாமல் இவ்வளோ நாள் இருக்கிறீங்க நீங்கள். மூத்தர் வீடும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இப்போ மூத்தர் வீட்டு அளக்க வரையில தான் எங்கள் இடம் தெரியுது. சரி இருக்கட்டு. எனக்கு படுத்தா தூக்கம் வருதுலக்கா. இவ்வளோ நாள் தெரியாமலே இருந்திருக்கு. ஏமாற்றிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏமாத்துறவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறாங்க. நல்லாத்தே இருக்காது. ஏமாத்துறது தானக்கா எங்கள் வீட்டாண்டே நல்லா இருக்காது. எங்கள் வீட்டாண்டான்னு கிடையாது. ஆமாம், இந்த காலத்தில் ஏமாத்துறவங்க தான் நல்லா இருக்காங்க. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு காலமே கிடையாது. நேர்மைக்கு காலமே கிடையாது இப்போல்லாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பலன் இருக்கு. கொஞ்சம் வேகமாக இருந்துட்டேன். பார்த்துக்கோங்க. வேகமாக இருந்துச்சிட்டிங்களா? ஆமாம், பேசி செதை வந்துச்சா வெளியே பிடிச்சிட்டு நறுக்கு நம்பிக்கிட்டேன்.
எனக்கு மீன் தூக்கவே முடியலக்கா. மனசுல கவலை இருந்தா தூக்கம் வராதுமா. நான் தூங்கி ஒரு வாரம் ஆகுதுக்கா. எங்கேருந்து எப்படிதான் இங்கே வேலை பார்க்குறீங்களே தெரியல, அவ்வளோ வெயிட் அங்கேருந்து தூக்கின்னு வரீங்க. என் தூக்கம் இல்லைன்னா மயக்கம் வந்துடும் தெரியுமா காலையில் சீக்கிரம் எழுந்தா. ஆமாம், நேற்றலாம் தூக்கம். இப்போ நான் வீட்டில் இருந்திருப்பேன். இப்போ 9:30 மணிக்கு போகணும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. தூக்கம் வர மாட்டேங்கிறவங்க தான் சரி நம்ம போவோம், போயிட்டு ஒரு 9:30க்கு கிளம்பி வந்துடுவோம். நடக்கட்டும், அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா இல்லைக்கா. அவங்க கெட்டிட்டு போயிட்டான்டா நம்ம திருப்பி விற்க முடியாதுக்கா, வாங்க முடியாதுக்கா. முடுக்க சர்வேர் வந்து சர்வேர் சொல்லிட்டாங்க. அந்த ஆஃபீஸில் பெரிய மேடம் வந்து சொல்லிருச்சு, பொய் சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாடகம் பரவாயில்லப்பா, நீ இப்போ தானே வந்துருக்குற. அந்த பையன் எங்கள் யார் வீட்டில் இருக்குது? இங்கே இல்லை, இங்கே வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்காக வரும். இந்த மீன் என்ன விலை சொன்னீங்க? 175க்கா. சூப்பர். 3 புடவை 2 புடவை அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. சரி, வேணும்னா கட் பண்ணிக்கிறேன். சரி சரி, அப்படியே இருக்கட்டும். வேணாம், இந்த 3 மீன் அப்படியே இருக்கட்டும். நான் ஆயாமே அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கேன். சரி. இப்போ டெய்லி என் பேத்தி மீன் கேட்டு கிடக்குறா. 2 நாளாக மீன். சரிக்கா. சரி, எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 570 ரூபா கொடுங்க. 570 ரூபாவா?